அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். இந்த நாள் என்ற இனிய நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 8/7/2015 ஆனி மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை. சப்தமி திதியானது மாலை 6:06 வரை, பின்பு அஷ்டமி. உத்திரட்டாதி நட்சத்திரமானது இரவு 7:40 வரை, பின்பு ரேவதி நட்சத்திரம். சித்த யோகமானது இரவு 7:40 வரை, பின்பு மரண யோகம். ராகு காலம் மதியம் 12 முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 9 முதல் 10 வரை, மதியம் 1:30 முதல் 2 வரை, மாலை 4 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 9 வரை, பின்பு இரவு 11 முதல் 12 வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, செவ்வாய், சுக்கிரன், புதன் ஆகிய கிரகங்கள் 3 இருப்பதால் பல்வேறு வகையில் அனுகூலமான பலன்கள் ஏற்பட்டபடி இருக்கும். சந்திரனானவர் 12 இருப்பதால் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மட்டும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக சிறப்பு. ரிஷப ராசி நேயர்களே, சந்திரனும் கேதுவும் லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் பூரிப்பும் உண்டாகும். சூரியன், செவ்வாய் 2 இருப்பதால் கோபத்தை குறைத்து கொண்டு நிதானமாக செயல்பட்டால் சாதகமான பலன்களை அடைய முடியும். மிதுன ராசி நேயர்களே, சந்திரனும் கேதுவும் இணைந்து 10ஆம் வீட்டில் இருப்பது, 3இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பு ஆகும். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகளால் கூட சாதகமான பலன்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. கடக ராசி நேயர்களே, சந்திரனானவர் 9இல் சஞ்சரிப்பதால் கடந்த 2 நாட்களாக இருந்த குழப்பங்கள் எல்லாம் முழுமையாக விலகி ஏற்றமும் அனுகூலங்களும் ஏற்படும். குரு, சுக்கிரன் 2இல் சஞ்சரிப்பதால் குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றி சாதகமான பலன்களை அடையக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். சிம்ம ராசி நேயர்களே, லாபஸ்தானத்தில் செவ்வாய், சூரியன், புதன் ஆகிய கிரகங்கள் சஞ்சாரம் செய்வது வெற்றி மேல் வெற்றியினை தரக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு என்றாலும், சந்திரனானவர் அட்டமஸ்தானத்தில் அமைய பெற்று இன்று நாள் முழுவதும் சந்திராசிரமம் நடைபெறுவதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு இருப்பது, புதிய முயற்சிகளை தள்ளி வைப்பது தவிர்ப்பது மிக மிக நல்லது. கன்னி ராசி நேயர்களே, செவ்வாயும் சூரியனும் 10இல் இருப்பதால் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதிய பதவி ஒன்று உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. சந்திரனும் சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் உடன் இருப்பவர்களுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருக்கும். புதிய பொருட்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கூட இன்றைய நாளில் உள்ளது. துலா ராசி நேயர்களே, சுக்கிரனானவர் குரு சேர்க்கை பெற்று லாபஸ்தானத்தில் சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். சந்திரனும் 6இல் இருப்பதால் இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் முழுமையாக விலகி சாதகமான பலன்கள் இருக்கும். வேலையாட்களால் இருந்த நிம்மதி குறைவை எல்லாம் விலகி சாதகமான பலன்கள், அவர்களுடைய ஆதரவானது சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பானது இன்றைய நாளில் உள்ளது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அஷ்டமஸ்தானத்தில் செவ்வாயும் சூரியனும் சஞ்சரிப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று கவனத்தோடு நிதானத்தோடு செயல்படுவது, நெருங்கியவர்களை அனுசரித்து செல்வது மிக மிக சிறப்பு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் மீது வீண் பழிச்சொல்கள் ஏற்படுவதற்கான சூழலானது இருப்பதால் எந்த செயல் செய்வதென்றாலும் சற்று கவனத்தோடு இருப்பது மிக மிக நல்லது.